கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்று இருந்ததை விட நீங்கள் 1000 மடங்கு பெருக வேண்டும் என்றுதான் அவருடைய விருப்பமும் சித்தமும். இஸ்ரேல் மக்களை மோசே வழிநடத்தும் பொழுது அவர் சொல்கிறார், நம் தேவன் இந்த இருக்கிறதை விட 1000 மடங்கு பெருக ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் அப்பவுமே நிறைய பேர் இருக்காங்க, அதை விடையும் 1000 மடங்கு ஆசீர்வதி. தேவன் பாருங்க, அளவற்ற அன்பு அவர்கள் மேல் வைத்தார். அந்த மாதிரி அன்பு உங்கள் மேலேயும் தேவன் வைத்திருக்கிறார். ஆபிரகாமுடைய உடன்படிக்கை அனைத்து உங்கள் மேல் இருக்கிறது. ஆகையால் இந்த பெருக்கம், அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், பொருளாதாரத்திலே முன்னேற வேண்டும் என்றால் தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுதான் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். இந்த விதைப்பு என்பது எல்லா விதத்திலும் இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கா, விதைங்க. ஆனால் கெட்ட விதைச்சுன்னா கெட்டதான் அறுவடை பண்ணுங்க. அதே மாதிரி பண விஷயத்திலும் அப்படி தான். இந்த காலகட்டத்தில் பாருங்கள், எல்லாமே அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் தேவன் இதற்கு ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். கொடுக்கதன் மூலமாக நீ பெருகலாம். ஆகையால் தேவனுக்காக நீங்கள் கொடுக்கும்போது, தேவ ஊழியத்துக்காக கொடுக்கும் பொழுது, நான் இப்படி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்க இதாக ஊழியத்துக்காக நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்று குறைவாக தான் இருக்கும். ஆனால் நாளடைவில் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் இருக்கிற கிராமத்திலேயோ இல்லை சிட்டிலேயோ உங்களை விடையும் மேலானவர் ஒருவர் இருக்க அந்த அளவுக்கு நீங்கள் பெறுகிறீங்க. உங்களுடைய செல்வத்திலும் என்றால் ஒரு அந்தஸ்தில் நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பெறுவீங்க என்றால் நீங்கள் கொடுக்கதன் மூலமாக இருக்கிறது. தேவன் அதைத்தான் வைத்திருக்கிறார். இந்த விதைப்பு அறுப்புங்கிறது நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும். இந்த நிலைமையிலிருந்து எல்லாரும் பார்க்குற அளவுக்கு வியக்கத்தக்கமான அளவுக்கு நீங்கள் முன்னேறன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுதான் அந்த விதைக்கிறதுக்கான அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பரை நீங்கள் தேவனுக்காக நீங்கள் விதைக்கும் பொழுது அது மிக முக்கியமானது. தேவனுக்காக விதைக்கும் போது பணத்தை இதை நான் விதையாக விதைக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் விதைக்கணும். விதையாக நான் விதைக்கிறேன். விதை என்பது என்ன பாருங்கள், விவசாயி எப்படி தன்னுடைய நிலத்தில் விதையை விதைத்து அதை அறுவடை எவ்வளோ பண்ணுறான் பாருங்கள். அன்றைக்கி காக்கோட்ட நெல் தான் விதைப்பான், ஆனால் ஏகப்பட்ட நெல் அவன் அறுக்கிறான். தேவனுடைய பிரமாணம் எங்கே வேலை செய்கிறது? கொடுக்கறது மூலமாக. கையை அப்படி பூட்டி வச்சுட்டானா கிடைக்காது. ஆனால் நம்முடைய எண்ணங்களை நம்ம மாற்ற வேண்டும். சும்மா கீழான எண்ணங்களாக இருக்காது. ஐயோ கொடுத்துட்டோம்னா நமக்கு என்ன செய்ய அப்படிங்கிற கூடாது. தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை தருகிற அவர். இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு. ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கிறார். அதான் தேவனுடைய வசனத்தில் பாருங்கள், சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். இந்த மாதிரி வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் தொட்டு, என் தேவன் இதை எனக்கு சொல்லுகிறார், எனக்கு ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறார். ஆகையால் என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த நிலைமையிலிருந்து மாறுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், நான் இதை பயன்படுத்தி கொள்ள போகிறேன் என்று சொல்லி தேவனுக்குள்ளே நீங்கள் இடைப்பட வேண்டும். ஆகையால் விதைக்கும் பொழுது விதையாக எண்ண வேண்டும். ஆகையால் இந்த மாதிரி தலைப்பில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார்? இந்த மாதிரி வார்த்தை உங்கள் காதிலே விழ வேண்டும். தேவனே பேசுகிறார், நீ செய் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ செய். அவர் சொல்லுகிறார், நீ இதை விட்டு விடாதே, கொடுக்கிறதை நீ விட்டு விடாதே, கொடுத்து கொண்டே இரு என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கை அதிலிருந்து நான் 1000 மடங்கு பெருகுவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகையால் விட்டு விடாதீர்கள், விதைக்கதை விட்டு விடார்கள். அதற்கான உங்களுக்கு நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தேவனுக்காக நீங்கள் விதைக்கும் பொழுது அதனுடைய பலன் 1000 மடங்கு உங்களுக்கு கொடுப்பார். அவர் எப்படி வழி நடத்துகிறார் என்ற அந்த வார்த்தை பாருங்கள். அக்கிரமங்கள் நாளிலும் பாவங்களின் நாளிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தார்? நம்ம பாருங்கள், நம்ம எத்தனையோ விதமான காரியங்களில் நம்ம பின்தங்கி இருந்தோம். பாவங்கள் இருந்தோம், அக்கிரமம் ஏகப்பட்ட செஞ்சோம். ஆனாலும் நம் தேவன் பாருங்கள், நமக்கு நம்மை தேடி வந்து நம்ம மீட்டெடுத்த அந்த தேவன் விட்டு விடாமல் நமக்கு பாருங்கள், அவர் என்ன செய்கிறார்? அவர் நம்மளை உயிர்ப்பிக்கிறார். நம்ம சாவில் கிடந்தோம், நம்ம ஒன்றுக்குமே லாய்க்கில்லாமல் கிடந்தோம். ஆனால் அவருடைய குமாரரை கொண்டு நம்முடைய பாவங்களெல்லாம் நீக்கி நம்மை புது சிருஷ்டியாக்கி நம்ம நீதிமான் என்று சொல்ல அளவுக்கு அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். என்ன அழகான நம் தேவன் பாருங்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம் கூட இருக்கிறாருங்க. ஆகையால் அதை நீங்கள் உணர வேண்டும். என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார், நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர் என்னை உயிர்ப்பித்தவர், என்னை வாழ வைத்தவர், என்னை ஜெயிக்க வைக்கிறவர், என் கூடவே இருப்பவர், என் பெருக்கத்தின் தேவன், எனக்கு எல்லா காரியத்திலும் என் முன் நின்று செய்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை வாழ வைக்கவர் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் பூரிக்க வேண்டும். அதனால் தான் சொல்கிறேன், விதைக்கதை விட்டு விடாதீர்கள். புதிதாக வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து இந்த விதையை நாம் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த விதையின் மூலமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை திறனே மாறும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் மாறுதல் எங்கிருந்து வருகிறதால் விதையிலிருந்து தான் அது மாறுதல் கொடுக்கிறது. இன்றைக்கு நீங்கள் விதைக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்கிறீங்க. முடியாது, சில நேரம் சொல்லுவீங்க, என்கிட்ட எங்கே இருக்குது, நான் எப்படி கொடுக்க அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் சிலர் கொடுக்கிறது தான் உன்னுடைய பெருக்கத்தை நான் வைத்திருக்கிறேன். ஆக நீ கொடு, தேவன் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறார் போல நீங்கள் வச்சுக்கோங்களா.
தேவன் உங்களை சொல்லுகிறார், பார்த்து நீ கொடுப்பா, நான் அதை 1000 மடங்கு நான் உனக்கு பெருகி தருவேன்னு சொல்லுகிறார். பாருங்கள், நம் தேவன் பாருங்கள் 1000 மடங்கத்தை பெருகும். அப்போ நம்முடைய உள்ளம் பாருங்கள் 1000 மடங்கு நமக்கு வந்த உடனே நம்முடைய பரவசம் உற்சாகம் வருது. அப்போ நீங்கள் மறுபடியும் விதைக்க ஆரம்பிப்பீங்க. இப்படி நீங்கள் அதனோடு பழகும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். அந்த மாறத்தை நீங்கள் கவனிக்கணும். மாற்றுதல் உங்களுக்கு உள்ளே நீங்கள் வர வேண்டும். இப்படித்தான் அவர் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள். கர்த்தர் எப்படி வழிநடத்தினார் பாருங்கள். அவர் நமக்கு உயிர்ப்பிக்கிற தேவனுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து 2 நிமிஷம் கேட்கணும். விதைக்களை விட்டு விடாமல் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.